ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்கு தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் இந்த வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேவன் கொடுக்கிற வார்த்தைக்காக நன்றி. ஆவியானவரே, இந்த நாளிலே நீர் பேச போகிறீரப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அப்படியா இந்த வார்த்தைகள் நாங்கள் அல்லப்பா, நீர் பேசுகிறீர். அதை ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆண்டவரே, அந்த வார்த்தை நிமித்தம் ஒரு சமாதானம் இருக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும். நீர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறபடினால இந்த வேலையில உண்மை நாங்கள் முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா சாபமா? என்ன இது, ஆசீர்வாதமா சாபமா? எல்லாருமே ஆசீர்வாதத்தை குறித்து தானே கேட்பாங்க. நீங்க சாபத்தையும் கேட்குறீங்களே. ஆமாங்க, வேதத்துல கடவுள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு மனுஷர்களை உண்டாக்கினதுக்கு அப்புறம் ஜனங்கள் பாவம் செய்ய செய்ய செய்ய, உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஆதாம் ஏவாளை குறித்து, பாவம் எப்படி செய்தார்கள் என்று. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வார்த்தையை தவறினார்கள். தேவனுடைய வார்த்தையை தவறினார்கள். இன்னைக்கு இருக்கிற காலத்துல பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளாகட்டும், பிறருடைய பிள்ளைகளாகட்டும், எந்த ஒரு காரியங்களிலும், எந்த ஒரு வேலைகளிலும் கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறது எங்கிருந்து ஆரம்பித்தது? ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து ஆரம்பித்தது. அதுதான் ஒரு பெரிய சாபம் என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. இப்போ இங்கே தேவன் நம்மோடு கேட்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? ஒரு புதுசா இருக்குல்ல இந்த வார்த்தைகள். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே வாசிக்க இருக்கிறோம். உபாகம் 28:14 எடுத்து வாசிக்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், மோசேயோடு பேசுகிறார். மோசே பேசுகிறார். மோசேக்கும் தேவனுக்கும் இந்த 5 ஆகமங்களிலும் ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி உட்கார்றது இல்லை, அவர் பேசுற வார்த்தைகளை நாம் கேட்பதில்லை. புரிகிறதா நான் சொல்லுகிறது? ஆனால் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டுதான் வந்து ஜனங்களை வழி நடத்துவார். அப்படி கேட்கும்போது இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுக்கவும் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். செவிகள், கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்தால் நம்மளை என்ன செய்வார்? அவரு வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். இது எதுக்கு தெரியுமா ஒப்பிடுது? இது ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிடுது. நான் ரெண்டுமே சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறம் நான் விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதே 28ஆம் அதிகாரம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொன்னாரு? என் வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்களானால் நீங்கள் வாளாக்காமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். 15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகள் படியும் கட்டளைகள் படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சன்னதிக்கு செவி கொடாதே போவாயாகில். செவி கொடாத, அந்த செவி கொடு அப்படின்னு சொன்னாரா? நீ செவி கொடுத்தீன்னா அங்க உன்னை என்ன ஆக்குவேன்? வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாகுவாய். இங்க செவி கொடாமல் போவீர்களானால் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்ன பலிக்கும்? சாபம் பலிக்கும். என்ன பலிக்கும்? சாபம் பலிக்கும். இந்த 2 வசனத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சு போது ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்கணுமா? கீழ்ப்படிதல் இருக்கணும், செவி சாய்க்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கூட கூப்பிட்டா, ஒரு வாட்டி கூப்பிட்டா நம்ம பிள்ளைங்க திரும்பி பாக்குறாங்களாங்க தேவ பிள்ளைகளே? இல்ல, நம்மளை கத்த வைக்கிறாங்க. சொல்லுங்க என்ன? அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அந்த கீழ்ப்படிதல் இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு இல்லை. அதனாலதான் தேவன் இந்த உபாகம்ல நீங்க முழுசா வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக மோசே சொல்லி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எப்படி இருக்கணுமா? நம்ம செவிகள் சாய்க்க வேண்டும். அப்போ சரி, நம்ம செவிகள் சாய்த்தோம்.
அவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார் என்பதை நாம் பார்ப்போமா? முதலாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்ப்போம். அதே 28 நம்ம எடுத்து வாசிப்போம். இப்ப நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, எப்படியெல்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், எந்த விதத்துல ஆசீர்வதிக்கிறார், எங்கெங்கே ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்ப்போமா? அதே 28வது அதிகாரத்துல வசனம் சொல்லப்பட்டுகிறது. 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது நான் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அநேகமா பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவங்க எல்லாம் நம்மள பிளெஸிங் பண்றாங்கனாக்கா தலைமையில கை வச்சுதான் பிளெஸிங் பண்ணுவாங்க, இல்லைங்களா? அதுதானே உண்மை. அப்போ நம்மள அறியாமலே நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் தலையெழுத்து. இல்ல தேவ பிள்ளைகளே, நல்லது நடந்தா சொல்ல மாட்டோம். கெட்டது நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்கள் வராம பிரச்சனைகள் வருமானால் நாம் சொல்லுவோம், என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, நமக்கு அறியாதையே சில வார்த்தைகள் நம் உண்மைகளை பேசி விடுகிறோம். என்ன உண்மைகள் தெரியுமா? இப்ப நம்ம நான் சொன்னேன் உங்களுக்கு, என் தலையெழுத்து. ஆம் தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நீங்க தேவன் சொல்லுகிறார். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு என்ன பண்ணுமா? செவி கொடு. என்ன சத்தங்க? அவர் எப்படிங்க நம்மளோடு பேசுவாரு? தேவ பிள்ளைகளே, இந்த வேத சத்தியம் தான் அவர் பேசுகிற வார்த்தைகள். இன்று நான் ஒன்றும் அறியாத நான் 38 வருஷமா, 38 போது எனக்கு 38 வயசு. அந்த 38 வருஷமா எனக்கு நல்லது எது, கெட்டது எது, எது உண்மை, எது பொய் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கல. எந்த புஸ்தகத்தையும் நாங்க படிக்கல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த புஸ்தகத்தை நாங்கள் படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அங்கு வருகிறது. அது படிக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதைத்தான் அப்படி வாசித்ததுதான் இன்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை, இதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை. புரியுதுங்களா? இந்த வார்த்தைக்கு நீங்க செவி சாய்ப்பீர்களானால், இதுதான் எந்த வார்த்தை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது இங்க, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பாய். சத்தம், அந்த சத்தம் இங்க தான் இருக்கிறது. இது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். தேவ பிள்ளைகளே, இது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படுவீர்களானால், அந்த சத்தத்தை கேட்பீர்களானால் என்ன வருமா? உனக்கு உன்மேல ஆசீர்வாதங்கள் பலிக்கும். அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதம்ன்றது பார்க்கலாமா? நான் சீக்கிரம் படிக்கிறேன் உங்களிடத்துல. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளையும் பெருகும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அங்க அழகா சொல்றாரு பாருங்க, உன் கர்ப்பத்தின் கனி. இன்னைக்கு குழந்தைகள் இல்லாததுக்கு என்னங்க காரணம்? ஒரு குழந்தைத்தான் உன் பொக்கிஷம் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு பிள்ளைகள் தான் உனக்கு பொக்கிஷம் என்று நம் புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். பிள்ளைகள் இல்லை என்றால் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமே இல்லை அவங்களுக்கு. பிள்ளை இல்லாத எத்தனையோ மலடிகள் கர்த்தர் இடத்துல வேண்டி கதறி அழுது பிள்ளைகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். எப்போ? தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்ப்பாயானால். நம்ம அங்க படிச்சோம் இல்லைங்களா? உன்னை வாளாக்காமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு என்னவா அவர் சொல்றாரு, உன்னை நான் வாளாக்க மாட்டேன், தலையா வைப்பேன், எல்லாத்தையும் தலையா வைப்பேன், உன்னை நான் கீழே தள்ள மாட்டேன், உன்னை உயர்த்தி வைப்பேன். அல்லேலூயா. 2வது என்ன சொல்றாரு பாருங்க அங்க, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருகுமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனில் பழுகவும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அந்த காலத்துல சொத்து எல்லாம் என்ன சொத்து தெரியுங்களா? இந்த காலத்துல காரு, வீடு, ஃபிளாட்டு, அபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் தான் சொத்து. ஒரு 4 கார் இருந்தா அது ஒரு பெரிய சொத்துன்னுவாங்க. அன்னைக்கெல்லாம் என்ன தெரியுங்களா? ஆடு மாடுங்க தான்.
ஆடு மாடுங்க தான் சொத்து. ஆகையால தேவ பிள்ளைகளே, அந்த ஆடு மாடுகளை கர்த்தர் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். அது ஆசீர்வதிச்சாவே குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? எப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பாயானால். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நம் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பெரியவங்க என்ன சொல்றது? ஏங்க, நம்ம பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு 28 வயசுல நமக்கு கல்யாணம் ஆகுதுன்னா 30ல ஒரு குழந்தை பிறக்குது. சரிங்களா? அப்ப அந்த 28 வயசு வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு சர்வீஸ் இருக்குல்ல? மாமியார்கிட்ட, மாமனார்கிட்ட, மச்சனை, நாத்தனாரு, உறவர்கள், உற்றார்கள் எல்லாரும் பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சர்வீஸ் தானேங்க ஒரு பெண்களுக்கு. புரியுதா நான் சொல்றது? ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில உங்க கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்காத இருப்பாரே ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாரத்துல நீங்க எல்லாமே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆசீர்வாத குறிச்சி. நீ வருகையிலும் ஆசீர்வதித்திருப்பாய், போகையிலும் ஆசீர்வதித்திருப்பாய். உன் பட்டணத்தை ஆசீர்வதிப்ப. நீ வருகையிலும் ஆசீர்வதிப்பாய், போகையிலும் ஆசீர்வதிப்பாய். இது 100க்கு 100 உண்மைங்க. என் வாழ்க்கையில என்னது இது? வருகையிலும் போகையிலும். நான் எங்க போனாலும் அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்குதான் நான் எவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் இன்னைக்குதான் வாய்க்க நடந்தது, இன்னைக்குதான் வந்தது, இன்னைக்குதான் முடிந்தது நான் போகும் இடத்துல. அப்போ தேவன் வார்த்தைக்கு செவி சாய்ப்பாயானால் கர்த்தர் என்னோடு இருக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம காரியங்கள் இன்னைக்கு தடைப்படுகிறது ஆனால், நம்ம விசேஷங்கள் இன்னைக்கு தடைப்படுகிறது ஆனால், நமக்கு கையில செய்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது ஆனால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறோம். தேவனை ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறோமா? நம்ம பலத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வார்த்தைக்கு என்ன பண்ண? செவிசாய். நீங்க இந்த வேதத்தை எடுத்து வாசித்து அதன்படி நடக்கணுங்க. நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க நடக்காமல் போவீர்களானால், அடுத்து நம்ம எடுத்து வாசிப்போம் அதே இதுல. இப்ப நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம் அல்லவா தேவ பிள்ளைகளே? செவி சாய்த்தினா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பாயானால் உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், ஆடு மாடு எல்லாத்தையும் பெருக பண்ணுவேன். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு கூட நம்ம கிராமங்களில போய் பாருங்களேன், அவங்களும் ஆடு மாடுதான் வச்சிருப்பாங்க. வேற எந்த சொத்தும் அவங்கள்ட்ட இருக்காது. நிலம் இருக்கும், பயிர்கள் போடுவார்கள், தானியங்கள் போடுவார்கள். இதுலதான் அவங்க ஆசீர்வாதம் இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டுமானால், உன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் பெருக வேண்டுமானால், உன் வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீ போகையிலும் வருகையிலும் கர்த்தர் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அது நான் இப்போ நிறைய உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த 28 எல்லாமே வாசிங்க. அந்த 28வது அதிகாரத்துல ஆசீர்வாதத்தை குறித்து பாதி இருக்கிறது, சாபத்தை குறித்து பாதி இருக்கிறது. இப்போ ஆசீர்வாதத்தை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், மீதி நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்துக்கங்க. இப்ப சாபத்தை குறித்து தேவன் நமக்கு அங்கே சொல்லுகிறார். 28ல 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாய் ஆனால். அவர் சத்தத்துக்கு இங்க செவி கொடுத்தாயானால் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி கொடுக்காமல் போவாயானால் என்ன செய்வார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பட்டணத்திலும் சபிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய், உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டு இருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டு இருக்கும். அங்க என்ன சொன்னாரு? உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்போ? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பாயானால். பூமியிலே நமக்கு ஒரு வழிமுறைகளை கர்த்தர் வைத்து இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு கற்பனைகளை வைத்து இருக்கிறார், கட்டளைகளை வைத்திருக்கிறார். அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தீர்மானம். இந்த உலகத்தையே படைத்தார் அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். அப்போ நீங்க செவி சாய்க்கும் போது உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற, உன் ஆடு மாடுகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிற, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும். அதே இங்க ஆப்போசிட்டா சொல்றாரு பாருங்களேன். உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் வீட்டை மாடுகளை ஆசீர்வதிக்க மாட்டேன்,
உன் மாவு பிசைகிற தொட்டியை ஆசீர்வதிக்க மாட்டேன். நீ போகையிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். கடவுள் சொல்லலாமா? ஆனா சொல்லி இருக்கிறாரு. ஏன் தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? செவி சாய்க்காமல் போவீர்களானால். எதற்கு? அவர் வைத்திருக்கிற கற்பனை கட்டளைகளுக்கு. கடவுள் நமக்கு 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்திலே கர்த்தர் நம்ம எப்படி வாழ வேண்டும், இந்த பூமியிலே எப்படி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், பிறருக்கு எப்படி நாம் ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு போதித்து இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? நம்ம ஆசீர்வாதத்தை தானே கேட்போம். எனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாத இருக்குதா? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் யாரை சபித்து இருக்கிறேன்? யார் மீது எனக்கு கசப்பு இருக்கிறது என்றதை நீங்கள் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமா தவறு செய்திருப்பீர்கள். அந்த தவறு நிமித்தம் உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வராமல் அந்த சாபம், சின்னர்ல சாபம் என்கிற அந்த சாபம் உங்களுக்கு மத்தியில, உங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் அந்த சாபம் இருக்குமானால் அதை உடைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் தெரியாம போய் செய்திருப்பேன்ப்பா, இந்த நாளிலே அப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குமானால் உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கிறேன், உம்முடைய கற்பனை கட்டளைக்கு நான் கை கொள்ளுகிறேன். அவர் என்னங்க சொல்ல போறாரு? நல்லதே செய், தீமையை விட்டு விலகி வா, பிறருக்கு துரோகம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, தாய் தகப்பனை கனம் பண்ணு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலா ஒரு மனுஷனுக்கு தேவையானதுதான். அதைத்தான் தேவன் கற்பனை கட்டளை என்று வைத்திருக்கிறார். என்ன என்று வேறொரு தேவன் உனக்கு வேண்டாம். ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? நான் ஆரம்பத்துல யோசிக்கிறது உண்டு, ஏன் இவரு மட்டும் அப்படி அடிச்சு சொல்லுகிறாரு, என்னை என்று வேறு ஒரு தேவன் வேண்டாம்? ஏன்னா வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் உண்டாக்கினவர் தேவ பிள்ளைகளே. அதனால்தான் அவர் அடிச்சு பேசுறாரு. அதனால்தான் சாபத்தை குறித்து இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறாரு. யாரும் அப்படி சொல்ல முடியாதுங்க. சாபத்தை குறித்து யாரும் இவ்வளவு தெளிவா பேச முடியாது. ஆசீர்வாதத்தை வேணா எல்லாரும் பேசிக்கலாம், ஆனா சாபத்தை குறித்து யாரும் அவ்வளோ அடிச்சு சொல்ல மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இங்க வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார். என் வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் போவீர்களானால், என் கற்பனை கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீர்களானால், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் வரும். உன் கர்ப்பத்தின் கனியை தொடுவேன்னு சொல்லிட்டார். தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம் தானங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருங்கள். நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அதிலிருந்து நம்ம வெளியே வரலாமா? அந்த பாவத்திலிருந்து வெளியே வரலாம். நம்ம செய்கிற பாவம் பிள்ளைகளை தொடக்கூடாது இல்லையா தேவ பிள்ளைகளே? பிள்ளைகள் வாழ்க்கை சின்ன பின்னமா போய்கொண்டு இருக்கிறதே, அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே நம் பிள்ளைகள். அவர்களுக்காகவாவது நாம் எல்லா சாபத்தை விட்டு வரலாமா? தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படியலாமா? அவர் சொல்லுகிறாரு, செவி சாயுங்கள். அவர் எல்லாம் இந்த வேதத்துல கொடுத்துட்டாருங்க. இதை எடுத்து ஒரு மனுஷன் இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பானால் அவன் வாழ்க்கையில யாருமே தேவையில்லைங்க, அவனே பொழைச்சுக்குவான். அத்தனை காரியங்கள் கர்த்தர் நமக்கு இதில் போதித்து இருக்கிறார். இதுதான் வார்த்தை, அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் வரும். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வரும்போது ஆசீர்வாதம். நீ கை வைக்கிற இடம்லாம் ஆசீர்வாதம், நீ பேசுனா ஆசீர்வாதம், நீ தொட்டா ஆசீர்வாதம். நிச்சயமா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரமும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் இன்று ஒரு முடிவு எடுக்கலாமா? இன்று ஒரு பிள்ளைகளுக்காக நாம் மாற்றிக்கொள்ளலாமா? நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பதற்காக நாம் மாற்றிக்கொள்ளலாமா? நான் என் பிள்ளைகளுக்காக தாங்க என்னையே ஒப்பு கொடுத்தேன் கர்த்தருக்கு. ஒன்றுமே தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கும்போது இந்த வேதம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது, எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்துல, இந்த பூமியில இருக்கிற சாபத்தை, என் குடும்பத்துல இருக்கிற சாபத்தை நான் எப்படி எடுக்க வேண்டும். அந்த சாபம் போவதற்கு எங்கெங்கயோ போய் எல்லாம் என்ன பண்ணுவோம், போக்கிட்டு வருவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு,
உன் இருத்துல இருக்கிற சாபத்தை நீ நீக்கு மகனே மகளே, நீ எடுத்து போடு. ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தை கேளு, நான் அப்படி செய்திருப்பேனாலும் என்னை மன்னிங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை தாங்க பாவ நிவார்த்தன பலி. பாவ நிவார்த்தன பலி. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இப்படிப்பட்ட பாவங்களை போக்கத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை பார்த்து கேளுங்க, என்னை மன்னிங்கப்பா, என் குடும்ப சாபத்தை போக்குங்கப்பா, என் பிள்ளைகள் என் கனிகள் எல்லாம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். பெரியவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கணுங்க. நம்ம கேட்ட அந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைங்களுக்கு வைக்கணும். ஈசாக்கு சொல்லுகிறான், மகனை 2 பிள்ளை, ஏசா யாக்கோப்பு. அந்த 2 பிள்ளையும் கூப்பிட்டு, ஏசாவை பெரிய பிள்ளைய கூப்பிடுறான். கூப்பிட்டு, மகனே எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு கண்ணு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மரிக்க போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் மகனே. பாருங்க, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நான் உங்களுக்கு சொத்து தரேன்னு சொல்லல. உங்க அப்பா ஏசாவுடைய, யாக்கோப்புனுடைய அப்பா, அவர் என்ன சொன்னாரு, நீ நல்ல கொழுத்த ஆடை வெட்டி அதை சமைச்சு எனக்கு நல்லா கொடு, நான் வயிறார சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. அவர் ஈசாக்கு என்ன சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் யாக்கோப்புக்கு போயிடுது. யாக்கோப்பு திருடிட்டான் அந்த ஆசீர்வாதத்தை. சரிங்களா தெய்வ பிள்ளைகளே, இன்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கா? பெரியவங்களுடைய வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்குதா? தெய்வ பிள்ளைகளே, இன்று பெரியவர்களே வேண்டாம் என்று முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுகிறார்கள் அநேகர். எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? எப்படிங்க உங்க வாழ்க்கையில சமாதானம் வரும்? எப்படி நம்ம வாழ்க்கையில வரும்? நாம் அப்படி நினைப்போம். ஆனால் நம்மளை கொண்டு நாம் மற்றவர்களை, ஒரு முதியோர்களை, நாம் ஒரு தாயோ தகப்பனோ மாமியாரோ மாமனாரோ இவர்களெல்லாம் நாம் பார்ப்பதுக்கு கடினமாய் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த நிலை ஒரு நாள் வரும் அல்லவா? அதுதான் நியாய தீர்ப்பு. அன்னைக்கு நீ செய்ததை இன்னைக்கு நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நன்மையை விதைப்பீர்களானால் நன்மை உங்களை தொடரும், தீமையை விதைப்பீர்களானால் தீமை உங்களை தொடரும். தெய்வ பிள்ளைகளே, வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யாருக்கிட்டையும் திருடாதீங்க, யாருடைய சொத்தும் வேண்டாங்க. நமக்கு கைகளை வைத்திருக்கிறார் கடவுள். அந்த கைகளின் நிமித்தம் நாம் ஓடி ஓடி உழைத்து இருக்கிற கொஞ்சதே நல்லதுன்றார். நீதிமொழிகளை பார்த்தா அதிகமா இருக்கிறதை காட்டிலும் கொஞ்சமா இருக்கிறதே நல்லது. ஏன் சொல்லு? அந்த கொஞ்சத்துல தாங்க நமக்கு சமாதானம், அந்த கொஞ்சத்துல தாங்க நம்மளுக்கு சந்தோஷம். யாரும் நம்மளை தொடமாட்டாங்க, யாரும் நம்மளை பிடுங்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா? இது சொல்லணும்னா நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஆசீர்வாதம் வேண்டுமானால் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணுமா? செவி சாய்க்கணும். நீ செவி சாய்க்காம போனாக்கா என்ன வரும்? சாபம் வரும். ஆண்டவர் நம்ம சாய்ஸ்ல தான் விட்டுருக்கிறாரு. நம்ம சாய்ஸுங்க இது. அவர் கட்டாயப்படுத்தல, நம்ம சாய்ஸ். இப்ப இந்த சாய்ஸ் ஆசீர்வாதம் வேணும் தானே நம்ம கேட்போம். அதற்காக தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இடத்துல கேளுங்க. எந்த சாபம் இருந்தாலும் உடைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். என் குடும்பத்துல நிறைய சாபங்கள் இருந்தது, இந்த கையின் பிரயாசமே இல்லாமல் இருந்தது. நான் கையை நீட்டி நீட்டி தேவனிடத்துல கேட்பேன், இந்த கையின் பிரயாசத்தை, என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிற இந்த கரங்களை, யார் கரமோ அப்படி ஒரு தரித்திர கரம் என் குடும்பத்துல இருந்தது. அந்த கரத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு உடைத்தேன். தேவ பிள்ளைகளை, உடைத்தேன். நீங்கள் உடைத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாமா? செவி கொடாமல் போகாதீங்க. வேதத்தை படிங்க, வேதத்தை கேட்டு அதன் படி நடங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மற்றவங்களை திட்டாம இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அப்படிதானே நினைக்கிறீங்க? அவங்க அவ்வளோ பாவம் செய்யறாங்களே சிஸ்டர், நான் எப்படி அவங்கள திட்டாம இருக்க முடியும்? திட்டாதீங்க. நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன். உங்க வாழ்க்கைக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு தீங்குக்கும் போகாதீங்க, நன்மையை தேடி ஓடுங்க, நன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே. உபாகம் 28ஆம் அதிகாரத்துல நீர் சொன்னதுபடி தகப்பனே, ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? வேண்டாம் அப்பா,
சாபம் வேண்டாம், தெரியாத வரைக்கும் அந்த சாபம் இருந்திருக்கலாம் தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். உன் பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிந்து, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதே செய்ய அவர்களுக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா. அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த புத்தியை கொடுங்க, அந்த வழி நடத்தலை கொடுங்க இயேசுவின் நாமத்தினால். எந்த சாபம் இருக்கிறதோ, குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களா, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறார்களா, அந்த குடும்பத்துல ஆண்டவரே வருமானம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்களா, பசியும் பட்டினியுமாய் இருக்கிறார்களா, ஒரு சபித்த குடும்பமாய் இருக்கிறதா, இந்த நாளில அப்பா என் கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களை தொட்டு எல்லா சாபத்தை நீக்கும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே அப்பா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு பிரோஜனமாய் இருக்குமானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வீடியோவில் கீழே எங்கள் நம்பரை கொடுத்திருக்கிறோம். நீங்க கால் பண்ணுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களை என்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது நான் பெருமையா சொல்ல விரும்பல. கர்த்தர் நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். மனுஷ மூலியமா தான் நாங்கள் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகையால நீங்க கால் பண்ணுங்க. எந்த சமயம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு குரூப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம் 11 மணி முதல் 12 மணி வரை. அதுல நீங்களும் கால் பண்ணீங்கன்னா அந்த நாங்கள் ஜெப குறிப்பை வைப்போம். உங்க ஜெபத்தை நாங்க நிச்சயமா ஜெபத்தைல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். ஆமென். யாராவது ரொம்ப சாபத்திலேயோ செய்வினையிலையோ வியாதியிலையோ இருக்கிறாங்கன்னாக்கா நீங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமா இருக்கும் இல்லையா? நம்ம பெற்ற நன்மை அவர்களும் பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அதுக்காக நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நாங்க அவர்களுக்காக ஜெபிப்போம்.